Hi friends, வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நான் Flipkartல இருந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அதை தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். நீங்க thumbnailலே பார்த்திருப்பீங்க. நான் வந்து ஒரு ட்ரிம்மர் வாங்கியிருக்கேன். அது வந்து எந்த அளவுக்கு வர்க் பண்ணுது, அது வந்து வொர்த்தா இருக்கா அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. நான் ஃபர்ஸ்டே வந்து இந்த பேக் வந்து ஓபன் பண்ணி பார்த்துட்டேன். இது பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அப்படின்னு ஒரு பிராண்டோட இது வாங்கியிருக்கேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த வீட் பிராண்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. இதுதான் இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது, எப்படிலாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் ஆல்ரெடி. இதில் வந்து எக்ஸ்ட்ரா டூல்ஸு எல்லாமே வந்து இதில் இருக்குது. இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம வந்து அன்வான்ட் ஏர்ஸ் எதுவானாலும் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த ட்ரிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 வகையான பிளேடு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேடு ஒன்று இருக்குது, இது மாதிரி குட்டியோண்டு ஒன்று இருக்குது. இது இல்லாமல் நம்ம நார்மலாக வந்து ஷேவ் பண்ணுற பிளேடு இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பெரிய பிளேடு ஒன்று இருக்குது. இது 3 தான் வந்து இதில் பிளேடு. இது வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க, 4 டாட் 2-3 டாட் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு இப்படி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு கழட்டுறதுக்கு வந்துடுது. இப்போ இது பிளேடு மாற்றுறதுக்காக மட்டும் இது நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பிளேடு யூஸ் பண்ணும்போது. அதுக்கு முன்னாடி எந்தெந்த பிளேடு எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த குட்டி பிளேடு இருக்கு பாருங்க, இது வந்து நம்ம ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறது அப்படின்றது எனக்கு வந்து செல்ஃப் த்ரெட்டிங் வந்து பண்ண தெரியாது. அப்புறம் வந்து நான் கடையில் போயிட்டு தான் பண்ணுவேன். அப்புறம் வந்து பெயிண்ட் டாலரேட் பண்ணவும் முடியாது என்னால். ஸோ அதனால் இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. இது வந்து குட்டி பிளேடு, இது வந்து ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறது. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து ஃபேஸில் இருக்க ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் கையில் இருக்க ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காலில் இருக்க ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய ஹேர் இருக்கிறதுலாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டர் ஆர்ம் வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய பிளேடு. இது 3 தான் வந்து இதில் இருக்க பிளேடு. ஓவரால் வந்து நம்ம அன்வான்ட் ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணுற அளவுக்கு வந்து இது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் வந்து இது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அது எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேடு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளேட் போடுறதுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் ஒரு 3 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டாட் வந்து இதுக்கு நேராக வர மாதிரி ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இங்கே டாட் கொடுத்துருக்காங்க ஹேர் மார்க்கு, இங்கே 2 டாட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நேராக வச்சுட்டு ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன சத்தம் வருது பாருங்கள், கேட்குதுங்களா? இது மாதிரி ஒரு சத்தம் வந்தது அப்படின்னா இது லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து இது லாக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து கீழேயும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் ஒரே ஒரு பேட்டரி போடுற மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ நான் ஒரு புதுசாக பேட்டரி வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதில் ஆக்சுவலி வந்து பேட்டரிலாம் வரல, நான் தனியாக தான் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இதோட ரேட் வந்து நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பேட்டரி வந்து இப்படி போடுற மாதிரி, இது இந்த பட் மாதிரி இருக்குல்ல, இது வந்து உள் சைடு வர மாதிரி போடணும். இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பேட்டரி மட்டும் போதும். அப்புறம் இதோட முடி இது எப்படி போடுறது அப்படின்னா இதுலேயுமே வந்து பாருங்கள், இங்கே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க, அடுத்தது 0 அப்புறம் 1 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு இந்த கோடு இதுக்கு நேராக வச்சுட்டு இப்படி 0க்கு நேராக ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு இது லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கரெக்டாக வராது. அடுத்ததாக 1 வந்து நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா இது வந்து ஆன் ஆகிடும். திருப்பி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏரோ மார்க் நேரம் இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ பாருங்கள், நான் இப்படி 1க்கு நேராக ட்விஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் கேட்குதுங்களா? இப்போ வந்து இந்த பிளேடு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதை வச்சு வந்து ரொம்ப ஈஸியாக ஹேர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து ட்விஸ்ட் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு இந்த ஹேர் ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நான் கையில் இருக்க ஹேர் வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் ஹேர் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பிளேடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேர் நிறைய வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி இதே போல் தான் வந்து நம்ம இந்த ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறதும் இது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. அப்புறம் இது வந்து பெயின் எதுவுமே இல்லை. மற்றபடி ஸ்கின் வந்து ஏதாவது டேமேஜ் பண்ணுமோ அப்படின்னு பயப்படவும் தேவையில்லை. சும்மா லைட்டாக அப்படி வச்சுட்டே போனோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து இது ரிமூவ் பண்ணிகிட்டே வருது. நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே போல் தான் இந்த 3 பிளேடுமே நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் இதில் கொடுத்துருக்க இன்னொரு டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இந்த ப்ரஷ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஹேர் இருக்கும்போது இதில் இந்த ஹேர் இருக்கும்போது இந்த ஹேர் வந்து இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும்.
ஸோ இது க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ் வச்சு நான் வந்து இப்படி க்ளீன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த 3 பிளேடுக்குமே வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ரஷ் வச்சு அழகாக க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி இதில் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி போட்டுட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. அப்புறம் பேட்டரியில் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு தான் வந்து இந்த ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் நம்ம எல்லாமே இது வந்து ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐப்ரோ பென்சில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது ஐப்ரோ த்ரெட்டிங் அப்படின்றது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அதுக்கப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. இது நேராக பாருங்கள், 2 லைன் மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த லைனுக்கு இந்த பிளேட் நேராக வச்சுட்டு இப்படி லாக் பண்ணோம் அப்படின்னா ஒரு சவுண்ட் வருது, அவ்வளோதான். இது லாக் ஆகிடுது. இது சேஃபாக நம்மளால் வச்சுக்க முடியும். அப்புறம் இதில் எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பவுச் கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பவுச் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வச்சுக்கிறது கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து ஒரு பவுச் இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா டூல்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிளேடு எப்படி போடுறது அப்படின்றது பார்த்துடலாம். இதே போல் தான் ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பிளேடுமே இதுலேயும் ஒரு டாட்டு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டாட்டுக்கு நேராக ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு இதை அப்படியே ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இது லாக் ஆகிடும் நம்மளுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிங்களா அதே போல் தான் இதுவுமே வந்து ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆகிடும். கிட்டத்தட்ட அதே போல் தான் இதுவும் இப்படி வச்சுட்டு இப்படி ரன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி அன்வான்ட் ஏர்ஸ் எல்லாம் வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்குது இதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு. அது பெயினோ இல்லை வந்து பயப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது இது. இப்போது அடுத்தது நான் வந்து இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக அப்படின்றது நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 2 கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஃபுல்லாக ஹேர் வந்து ட்ரிம் பண்ணுற மாதிரியா இருந்தால் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஐப்ரோலாம் த்ரெட் பண்ணும்போது அந்த த்ரெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த ஐப்ரோ மேலே இருக்கக்கூடிய நிறைய கொஞ்சம் நீளமாக இருக்க ஹேர் மட்டும் சிசர் வச்சு கட் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த டூல்ஸு. அதாவது ஃபுல்லாக ஹேரை வந்து ரிமூவ் பண்ணாமல் கொஞ்சம் மட்டும் ட்ரிம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இதுக்கான டூல்ஸு. இதை வந்து இப்படி நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த லைனுக்கு நேராக வச்சு இதை புஷ் பண்ணிங்க அப்படின்னா இது உள்ளே போயிடும். ஒரு நிமிஷம் நான் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். இதில் பாருங்கள் 2 லைன் மாதிரி இருக்கா, இந்த பாருங்கள். இதை வந்து இதுக்கு நேராக இந்த இடத்துல ஒரு லைன் போட்டு பாருங்கள். இந்த லைனுக்கு நேராக வச்சுட்டு இப்படி லைட்டாக வந்து புஷ் பண்ணணும். ஒரு நிமிஷம் 2 சைடும் ஈக்குவலாக வச்சுட்டு இப்படி நீங்கள் புஷ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு லாக் ஆகிடும். இப்படி லாக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இது நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க ஹேர் வந்து கொஞ்சம் ஹேர் மட்டும் அப்படியே வந்து ட்ரிம் ஆகும். ரொம்ப வந்து ஃபுல்லாக வந்து முடி எல்லாமே வந்து ட்ரிம் பண்ணி எடுக்காமல் ஓரளவுக்கு வந்து மேலே இருக்க முடி மட்டும் கட் பண்ணும். அதுக்காக எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கிறது. இதுவுமே ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம். இது வந்து அதே போல் தான் அந்த குட்டி ட்ரிம்மருக்கான யூஸ் பண்ணக்கூடியது இது. இப்போ இதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இது எடுத்துக்கிறேன். அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். பாருங்கள், இதுக்கு நேராக வச்சுட்டு ஒரே ட்விஸ்ட் பண்ண உடனே சத்தம் கேட்குது, அவ்வளோதான். இப்போ இதுவுமே போடுறது வந்து ரொம்ப ஈஸி தான். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெருசாக ஒரு ஹோல் இதில் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு. இப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம ஐப்ரோலாம் ட்ரிம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மேலே இருக்க லென்த்தாக இருக்க ஹேர் மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி நிறைய லென்த்தாக இருக்க ஹேர் மட்டும் கட் பண்ணிக்க முடியும். இதுக்காக தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா 2 டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே வந்து இழுத்தோம் அப்படின்னா அது வந்துடுது. இதுதான் இந்த 2 எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான மூடி, இப்படி மூடி வச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் இந்த பாக்ஸ்லேயே வந்து வச்சுக்கலாம். இருந்தாலுமே ஒரு பவுச் மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப வந்து ஈஸியாக இருந்திருக்கும். இதில் ஒரு பவுச் இல்லை. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது 260க்கு வாங்கினேன். கடைகளில் வந்து 240 அந்த மாதிரி கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து 260ன்னு சொல்லி நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். நீங்கள் வேறு இதில் கூட செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்பெட் அப்படின்னு ஒரு பிராண்டோட இது. நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இதில் பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கங்க. இதில் இருக்கிறது வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த பிளேடெல்லாம் வந்து மாற்றுறது அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு கூட நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்தது. இதில் வந்து ஒரு பவுச் இல்லை.
ஓவரால் பார்த்தீங்கன்னா 260க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதை வச்சு எப்படி ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுவே வந்து நீங்கள் வீட் பிராண்டில் வாங்கலாம். அது வந்து 1200 சம்திங் இருக்குது. நீங்கள் வந்து புதுசாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து யூஸ் பண்ணி உங்களால் த்ரெட்டிங் பண்ண முடியுது, இல்லை வந்து ட்ரிம் பண்ண முடியுது அப்படின்னா இது நான் எவ்வளோ நாள் வரும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. வரும் விளாகில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் ரிவ்யூலாம் பார்க்கும்போது வந்து நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க எல்லாருமே. நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் யூடியூப்லேயுமே நிறைய ரிவ்யூ பார்த்தேன். அப்புறம் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயுமே நிறைய ரிவ்யூ பார்த்தேன். நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க. இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து காஸ்ட்லியான பிராண்டுக்கெல்லாம் போகலாம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறதால இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு பிராண்டில் வந்து வாங்கியிருக்கேன். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கிறதால இது நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இதை வாங்கியிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரும் விளாகில் வந்து எந்த அளவுக்கு இது எவ்வளோ நாள் யூஸ் ஆகுது, எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் கடைகளில் பக்கத்தில் ஷாப்ஸில் எதை கிடைக்குதா பாருங்கள், எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்றதும் பாருங்கள். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஓவரால் இந்த ப்ராடக்ட் வந்து 260க்கு வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எல்லாமே எல்லா யாரும் வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு இது ஒரே ட்ரிம்மர் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதால இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கி பாருங்கள். அடுத்தது வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணி ஐப்ரோ த்ரெட் பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் மறக்காமல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய்.